இப்படி அண்ணாட 12 மணி வரைக்கும் தூங்குறாள். இவன் கல்யாணம் ஆகி போற வீட்டுல எப்படிதான் குடும்பம் நடத்த போறாளோ? அடியே எந்திரி. மா என்னம்மா பிரச்சனை பொண்ணுக்கு? சும்மா காலங்க தந்து கத்திக்கிட்டு. சை, இந்த வீட்டில் ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்க முடியுதா? சும்மா கம்முனு வாமா. எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. போன் நோண்டிட்டு இருக்கிறா பாரு. சிப்ஸ் நல்லா மூக்கு மட்டும் தெரியல. குப்பை தொட்டில போட மாட்டேன். என்னம்மா என்னம்மா எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டு இருக்கிறா பாரு. ஏண்டி திங்க தட்டை கூட நான் கழுவி வைக்க முடியாதா? போமா போமாவா? இன்னும் போமாங்கிற? நீயே கழுவு. வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதையும் போச்சு. எல்லா வேலையும் நானே தான் பார்க்கணுமா? என்ன பார்த்து உனக்கு என்ன இழுச்சு வை மாதிரி தெரியுதா? பொட்ட புள்ளி இருக்கிறே வீட்டுல ஒரு வேலை பண்றியாடி. போற வீட்டுல எப்படி நீ எல்லாம் இருக்க போற? ஆரம்பிச்சிட்டியா? அப்போ நான் பேசுறது உனக்கு தொலையா இருக்கா? பேசிட்டே இருக்க போனை நோண்டிட்டு இருக்க. அறிவு கட்ட முண்டோம். காதல வாங்குறீ இல்லையாடி? என்ன பாக்குற? இது சரிப்பட்டு வராது. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எது கல்யாணம்? அப்பதான் போற வீட்டுல நீ உருப்படியா வேலை செய்வேன். ஆமா, இன்னும் 4 வருஷம் போட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சும்மா வீடு தோட்டத்துல பொடியா இருக்கிறேன். இனிமே இந்த கல்யாணம் பத்தி பேசுறதுல என்கிட்ட வச்சுக்காதீங்க. பின்ன இப்ப கல்யாணம் பண்ணாம எப்ப கல்யாணம் பண்ணுவ? இன்னும் 4 வருஷம் போச்சுன்னா அப்புறம் 40-50 வயசு கல்யாணம் தான் கல்யாணம் பண்ணும். என்னது கிழவனா? ஆமா, பின்ன பரவாயில்லையா? அப்புறம் என்ன ஆளும் மண்டையும் போடி பா. எழுந்திரிச்சு போய் படிப்போ. போறேன். என்னடே நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? அதில் என் கூட படித்த பொண்ணுங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குமா? அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறேன். எனக்கு எப்பமா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? கல்யாணம் கல்யாணம் பண்ணணும்னா அதுக்குன்னு சில தகுதி வேணும். நம்பர் 1 சமைக்க தெரியணும். நமக்கு நல்லா சாப்பாடு தான் தெரியும். ஒரு நாளாவது அடுப்பங்கரை பக்கம் வந்து அடுப்பு பத்த வச்சிருப்பியாடி நீ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்பர் 2 பொண்ணு என்ன வேலைக்கு போறான்னு கேட்பாங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு கேட்பாங்க. வேலையா? நமக்கு இருக்கிற அறிவுக்கெல்லாம் வேலை கிடைக்காது. நம்பர் 3 முக்கியமா காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு வாச கூட்டி கோலம் போடணும். 4 மணியா? ஐயோ, அது மிட் நைட் ஆச்சே. நீ வீடே கூட்டுனதில்ல, இதுல எங்க வாசல் கூட்ட போற? ஏண்டி அத வீடு தூங்கி எந்திரிக்கிறியே, உன் பெட்ஷீட் ஒழுக்கமா மடிச்சு வச்சிருக்கேடி நீ? சொல்றி கல்யாணமே வேண்டாம் போலே. ஒரு வேலை செய்யறது கிடையாது. உனக்கு கல்யாணம் தான் கேடா? சாமி, எனக்கு கல்யாணமே வேண்டாம். இப்படி நான் உன் கூடயே இருக்கேன். ஓடிடி வீணா. ரமேஷ், முதல் மாதிரி நீ எனக்கு கால் பண்றதே இல்ல. நீ என்ன மறந்துட்ட. ஆனா நான் உன்னை மறக்கவே இல்லை தெரியுமா? நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு போனையே பார்த்துட்டு இருந்தேன். என் உசுரும் நீதான், என் உலக உருண்டையும் நீதான். ஆனா நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிற. பேசுறா? சொல்லுடி. ஏதோ அசைன்மெண்ட் முடிக்கணும்னு சொன்ன.
நான் எப்பவோ முடிச்சிட்டேன். இட்ஸ் வெரி ஈஸி யூ நோ. ஓவர் ஆக்டிங்கா இருக்கே. இருக்கட்டும். சரிடி. சொல்லு ரமேஷ். பூரி கட்டி பாத்தீங்களா? இங்கதான் இங்க வச்சேன். டெஸ்ட் ஆடி நான் படிச்சுட்டேன். நீ படிச்சு கிளிக்க தெரியாது பாரு. சரி ரமேஷ், நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். பாய், லவ் யூ, மிஸ் யூ so much. நீ நல்லா சாப்பிட்டு தூங்க என்ன? ஆமா. யாரடி அவன்? ஆமா, அவன் பேர் ரமேஷ்மா. நானும் அவனும் ஒரே கிளாஸ்மா, ஒரே காலேஜ் மேட்மா. நாங்கள் 2 வருஷமா லவ் பண்றோமா. நானே உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன், நீயே கண்டுபிடிச்சிட்டமா. ஐம் வெரி சாரிமா.